ஏதேதோ செய்ய நினைக்கிறேன், ஏதேதோ சாதிக்க நினைக்கிறேன். ஆனால் நினைத்தபடி எதுவுமே செய்ய முடியவில்லை. என்ன செய்வது என்று புலம்பும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வார்த்தையை சொல்ல மிக மிக பொருத்தமானவர் தாவீதுதான். ஆம், ராஜாவால் சாதிக்க முடியாதது, பலவானான தன் சகோதரர்களால் சாதிக்க முடியாது. இஸ்ரவேலின் சேனையால் சாதிக்க முடியாததை சிறு பையனாகிய தாவீது சாதித்தார். அவர் தன் வயதை மறந்து போனார். ஆயுதங்கள் தனக்கு பழக்கம் இல்லை என்பதையும் மறந்து போனார். அவர் நினைவில் இருந்ததெல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தானே, அவர் நாமத்தில் இவனை நான் ஜெயிப்பது மிக மிக எளியது என்பது மட்டும்தான். எனவேதான் நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி யாராலும் ஜெயிக்க முடியாத கோலியாத்தை ஒரே ஒரு சிறு கல் கொண்டு ஜெயித்தார். அத்தனை நம்பிக்கை கர்த்தர் மேல். நாமும் எத்தனையோ காரியங்களை செய்ய நினைத்திருப்போம், எத்தனையோ காரியங்களை சாதிக்க நினைத்திருப்போம். ஆனால் தோல்வி மேல் தோல்விதான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை தேவனை துணையாக கொண்டு அவருடைய நாமத்தில் நாம் செய்யும் அதே காரியத்தை தேவனுடைய உத்தரவின் பேரில் நாம் செய்வோமானால் எது முடியாது, எது கூடாது என்று நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவனுடைய துணை கொண்டு செய்ய முடியும். இதைத்தான் பவுலும் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி. நமக்கு என்று தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய துணையோடு நாம் நெருங்கும் போது அத்தனையும் சாதிக்க முடியும். எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் பெயர்த்து போட முடியும், பெரிய மதிலா இருந்தாலும் தாண்ட முடியும், சேனையா இருந்தாலும் பாய்ந்து ஜெயிக்க முடியும். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னால் முடியாது, இயலாது என்று நான் என்று நினைக்காமல் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அறிக்கையிட்டு உம்மை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு கிரியையும் செய்து அதை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.